என்னோட அளவுக்கு யாருமே ஒரு ரெசிபி வீடியோ கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரெசிபி வீடியோ இந்த சேனலில் தான் பார்ப்பீங்க. என்னன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். ப்ளைன் குஸ்கா என்னோடய ஸ்டைலில் ப்ளைன் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமுங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குக்கரை வச்சு எண்ணெய் கடலெண்ணெய் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு, இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். என்னென்ன வேணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, பிரியாணி எல்லாம் இருந்தால் கூட போடலாம். என்கிட்ட அதெல்லாம் இல்லை, இதனால் இருக்கிறது மட்டும் நான் போட்டிருந்தேன். மராத்தி மூக்கு, அந்த மாதிரி அன்னாச்சி பூ, சோம்பு எல்லாம் போட்டு எல்லாமே சும்மா ஒன்று குட்டி குட்டியாக போட்டுக்கணும். போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன் மெல்லிசா. அதை போட்டு நல்லா கம்பி அந்த ஒரு கண்ணாடி பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அதுக்கு அந்த வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கீரி போட்டிருந்தேன். கருவேப்பிலை போட்டு, இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் அப்போவே ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டிருந்தேன். அப்போவே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி போடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறத விட அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டாலும் நல்லா தானே இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு அப்போவே அரைச்சி போட்டு நல்லா வதக்கிட்டு, கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வந்துட்டு ஒரு அரை கைப்பிடி எடுத்திருந்தேன். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்க விட்டுறணும் எண்ணெயில். எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுட்டு, அது கூட வந்துட்டு மிளகாத்தூள் நம்ம நீடிக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, குழந்தைங்களும் இதுதான் சாப்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தனி மிளகாத்தூள் போட்டுட்டு, கலருக்காக வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் தாராளமாக போட்டேன். போட்டுட்டு கொஞ்சோண்டு கறி மசாலா தூள், அது ஒரு ஸ்மெல்லுக்காக போட்டு நல்லா உப்பும் போட்டு நல்லா பரட்டி விட்டுறணும். நல்லா பரட்டி அது நல்லா வெந்து வந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் தயிர் வந்து ஒரு 1/4 கப்பு தயிர் ஊற்றி நல்லா வந்து பரட்டி விட்டுறணும். தயிர் அப்படியே விட்டோம்னா கட்டி கட்டியாக சேர்ந்துக்கும், அப்படி விடக்கூடாது. தயிரை வந்துட்டு நல்லா போட்டு கிளறி விட்டுறணும். நல்லா அதோடு வந்து பரண்டு வர மாதிரி கிளறி விட்டுட்டோன்னா அந்த கட்டி சேராது. தயிர் வந்து திரிஞ்ச மாதிரி அது தெரியாது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அரிசியை அளவு தண்ணி நான் வந்துட்டு நார்மல் நம்ம சமைக்கிற பொன்னி ரைஸ் தான் எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். இதுவே பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பாவோ இருந்தால் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். அதனால் நான் வந்துட்டு 2 கப்பு தண்ணி வச்சு, தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்ததும் அரிசியை வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு, இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். சப்போஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி உப்பு காரம்லாம் குறைச்ச போட்டுக்கலாம். உப்பு வந்துட்டு கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது நல்லாயிருக்கும். அந்த உப்பெல்லாம் பிடிச்சி நல்லா வரும். அந்த மாதிரி பார்த்து உப்பு காரம்லாம் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் செம்ம சூப்பரான குஸ்கா ரெடிங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு விசிலும் வந்துருச்சு. விசில் வர ஸ்டேஜில் கரண்ட்டு போயிடுச்சு. நாங்களும் சரின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். விசிலும் அடங்கிருச்சு, கரண்ட்டு வரல. அப்புறம் என்ன பண்ணுறது? வீட்டில் இருந்த ஒரு சின்ன லைட் எடுத்து வச்சு மொபைலில் லைட் பிடிக்க சொல்லி வீடியோ எடுத்து சாதத்தை போடுவோன்னு சொல்லிட்டு தட்டில் போட்டுட்ருக்கேன், கரண்ட்டு வந்துடுச்சு. சரியான டிசப்பாயின்மெண்ட். நம்மளை போட்டு பழி வாங்குறாங்கய்யா. ஆனால் உதிரியாக சாதம் ரெடி ஆயிருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பீஸ் மட்டும்தான் மிஸ்ஸிங்காக இருக்கும், மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இது கூட வந்துட்டு சோயா வந்து ஒரு சும்மா வறுத்த மாதிரி வச்சு அது கூட வச்சு கொஞ்சம் தயிர் வச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோவில் இந்த சேனல் மட்டும் தான் பார்க்க முடியும்.